மக்கள் பரப்புரை மேற்கொள்ள இருக்கும் தாவேக தலைவர் விஜய்க்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். தொடர்ந்து அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்து பேசுவதற்காக இணைகிறார் செய்தியாளர் அஜய். வணக்கம் அஜய், விவரங்கள். தமிழக வெற்றி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தாவேக தலைவர் விஜய் திருச்சியில் இந்த மாதம் தொடக்கத்திலேயே தொடங்கினார். அவர் திருச்சி தொடங்கி அதன் பிறகாக அங்கிருந்து அரியலூரில் முதல் நாள் சனிக்கிழமை அவருடைய பிரச்சாரத்தை முடித்தார். இரண்டாவது வாரம் சனிக்கிழமை நாகப்பட்டினம் திருவாரூரிலேயே அவருடைய பிரச்சாரம் முடிவுற்றது. மூன்றாவது வாரமாக இன்றைய தினம் காலையில் நாமக்கலிலும் பிற்பகலில் இந்த கரூரிலும் இவருடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில அலைகடன அந்த மக்கள் வெள்ளம் காரணமாக தற்பொழுது பிற்பகலிலேயே முடிய வேண்டிய இந்த தேர்தல் பிரச்சாரம் இரவு வரை நீண்டு கொண்டிருக்கின்றது. கரூர் வந்தடைந்தாலும் கரூரிலிருந்து பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு சென்றடைய ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர் சென்று கொண்டிருக்கின்றார். அதாவது 3 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க சுமார் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக விஜய் மெதுவாக அந்த அவருடைய பிரச்சார வாகனத்திலேயே அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார். அந்த வாகனத்தை சுற்றிலும் அவருடைய தாவேக தொண்டர்கள் சூழ்ந்து அவருக்கு உற்சாக வரவேற்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் நாமக்கல்லில் இருந்து புறப்படும் போது அங்கிருந்தும் வரையில் வழிநெங்கிலும் பைபாஸ் சாலையிலே தாவேக தொண்டர்கள் நின்று கொண்டு வரவேற்பை தந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாகனத்தையும் பின்தொடர்ந்து அவருக்கு உற்சாக வரவேற்பை செய்து கொண்டிருந்தார்கள். தற்போது விஜயனுடைய வாகனம் மெல்ல மெல்ல ஊர்ந்து இந்த பிரச்சாரம் நடைபெறும் இடம், அதாவது வேலுச்சாமிபுரம் பகுதிக்கு சென்று கொண்டிருக்கின்றது. நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நடிப்பதிலேயே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கான மக்கள் கூட்டம் அங்கு விஜய் வாகனத்தை சுற்றி இருக்கு என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சில நிமிடங்களில் விஜய் அந்த பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு சென்றடைவார். விஜய் நடிகராக இருந்து பின்னர் அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அரசியல் களத்திற்கே வரமாட்டார். அவர் ஒற்றும் அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார், வீக்கெண்ட் அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார் உள்ளிட்ட பல விமர்சனங்கள் விஜய் மீது இருந்தாலும் விஜய் விரைவில் வந்தால் இதுதான் நடக்கும் என்பதை விஜய் நிரூபித்து இருக்கிறார் என்றே நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அரசியல் கட்சி வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட இந்த அளவிற்கான கூட்டம், அதாவது ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு வருவதற்கு உண்டான இடைவெளி சுமார் 50 to 60 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த 60 கிலோமீட்டர் தூரம் முழுவதுமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் இருப்பார்களா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் தாவேகாவிற்கு அப்படியான ரசிகர்கள் கூட்டமும் கட்சி தொண்டர்களின் கூட்டமும் இருக்கின்றது என்பதைதான் இந்த பிரச்சாரங்கள் நமக்கு எடுத்து சொல்கின்றன என்றே நாம் சொல்ல வேண்டும். திருச்சியில் எந்த அளவிற்கு கூட்டம் கூடியதோ, திருவாரூர் நாகப்பட்டினத்தில் எந்த அளவிற்கு கூட்டம் கூடியதோ, நாமக்கல் கரூர், குறிப்பாக கரூரிலே ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்னும் கூட அதாவது கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கவே 1.5 மணி விஜய் சென்று கொடுக்கிறார் என்றால் எந்த அளவிற்கான மக்கள் வெள்ளம் விஜய் வாகனத்தை சுற்றி இருக்கின்றது என்பதை நம்மால் கணிக்க முடிகின்றது. இன்னும் கூட விஜய் அந்த பிரச்சார நடைபெறும் இடத்திற்கு சென்றடையவில்லை. அவருக்கு உற்சாக வரவேற்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் விஜய் சற்றும் கூட முகம் சுளிக்காமல் அனைவரது வரவேற்பையும் பெற்றுக்கொண்டு மெல்ல மெல்ல அவருடைய வாகனம் சென்று கொண்டிருக்கின்றது. விஜய்க்கு அவருடைய முகம் பதித்த புகைப்படங்கள், அதே போன்று முருகர் வைத்திருக்கக்கூடிய அதுவும் இல்லாமல் மாலைகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் தொண்டர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றார். குறிப்பாக இன்னும் சில நிமிடங்களிலேயே அவர் கடலூர் சென்றடைய இருக்கின்றார். அங்கு மொழி சார்ந்த விஷயங்களை விஜய் பேசுவார் என்று சொல்லப்படுகிறது. அஜய், இன்னும் எவ்வளவு நேரத்தில் பரப்புரை மேற்கொள்ளும் இடத்திற்கு செல்வார்? அது குறித்த முழு விவரங்கள். நாம் குறிப்பிட்டது போலவே விஜய் என்னுடைய வாகனம் அந்த பிரச்சாரம் சரியாக 1 கிலோமீட்டர் தூரம் கூட இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டர் தூரத்தில் தான் விஜயனுடைய வாகனம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த 800 மீட்டர் தூரத்தை கடக்கவே ஏராளமான தாவேக தொண்டர்கள் பொதுமக்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால மிகவும் மிதந்து கொண்டு அந்த வாகனம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சரியாக சில நிமிடங்களிலேயே அந்த பிரச்சார நடைபெறும் இடத்திற்கு விஜய் சென்றடைவார். ஆனால் இந்த மக்கள் வெள்ளத்துக்கு நடுவே விஜய் அவர்களுடைய வரவேற்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் கொடுக்கும் பரிசுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து உற்சாக வரவேற்போடு அந்த பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற கூடிய அந்த காட்சிகளும் நமக்கு தெரியும். எந்த அளவிற்கு மக்கள் வெள்ளம் அந்த பிரச்சாரம் நடைபெறும் இடம் மட்டுமல்லாமல் கரூர் மையப்பகுதியில் குவிந்திருக்கின்றது என்பதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏராளமான மக்கள் வெள்ளம் ஒருபுறம் விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காகவும், ஒரு விஜய் கேட்க வேண்டும் என்பதற்காகவும், ஒருபுறம் விஜய் கையசைத்தால் போதும் என்று பார்க்கக்கூடிய கூட்டமும் பின்தொடர்ந்து வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது.